எனக்கு 2மே பிடிக்கும். எனக்கு கேட் அண்ட் டாக் 2மே பிடிக்கும். நெக்ஸ்ட், அவ நடந்துட்டு இருந்தப்ப நான் ஓடிட்டு இருந்தேன். அவ நடந்துட்டு இருந்தப்ப நான் ஓடிட்டு இருந்தேன். அவ நடந்துட்டு இருந்தப்ப நான் ஓடிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட், நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட. ஓகே, நீங்க ரொம்ப லேட்டு. அதனால லெசன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப லேட்டு. அதனால நாம லெசன் இப்ப ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப லேட்டு. அதனால நம்மனால கிளாஸ் ஆர் நம்ம லெசனை ஸ்டார்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், டெக்ஸ்ட் ஃபாஸ்ட் கைஸ். எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. நான் ரொம்ப பசியா இருக்கேன். ஆனா ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணுமே இல்ல. ஃப்ரிட்ஜ் எம்டியா இருக்குது. நான் ரொம்ப பசியா இருக்கேன். ஆனா ஃப்ரிட்ஜ் எம்டியா இருக்கு. எனக்கு கேட்டும் பிடிக்காது, டாகும் பிடிக்காது. எனக்கு கேட்டும் பிடிக்காது, டாகும் பிடிக்காது.
எனக்கு கேட்டும் பிடிக்காது, டாகும் பிடிக்காது. அவ வழக்கமா வீட்டுலதான் சாப்பிடுவா. அவ வழக்கமா வீட்டுலதான் சாப்பிடுவா. ஏன்னா அவளுக்கு குக்கிங் பிடிக்கும். அவ வழக்கமா வீட்டுலதான் சாப்பிடுவா. ஏன்னா அவளுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட். அவ 3 லாங்குவேஜ் பேசுவா. அவ 3 லாங்குவேஜ் பேசுவா. அது மட்டும் இல்லாம ஸ்பானிஷும் பேசுவா. அதுவும் இல்லாம ஸ்பானிஷும் பேசுவா. அவ 3 லாங்குவேஜ் பேசுவா. அவளுக்கு 3 லாங்குவேஜ் தெரியும். ஓகே, அவ பேசுவா. அவ 3 லாங்குவேஜ் பேசுவா. அதுவும் இல்லாம ஸ்பானிஷும் பேசுவா. நான் சொன்ன மாதிரியே உங்களோட சென்டென்ஸ் இருக்கணும் இங்கிலீஷ்ல. மேம் கொஸ்டின் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. அவ 3 லாங்குவேஜஸ் பேசுவா. அது மட்டும் இல்லாம ஸ்பானிஷும் பேசுவா. அதுவும் இல்லாம ஸ்பானிஷும் பேசுவா. நாம பார்க்குக்கு போகலாம், இல்லைன்னா பீச்சுக்கு போகலாம். பார்க்கு இல்லைன்னா பீச். ஓகே, எதுக்காவது ஒண்ணு போகலாம். நம்ம பார்க்குக்கு போகலாம், இல்லைன்னா பீச்சுக்கு போகலாம். Okay, so now I'm sharing an image. So today we are going to learn conjunctions. Okay, conjunctions are words which connects two ideas or two phrases or two words. Okay, நம்ம சின்ன சின்ன சென்டென்ஸ் பேசுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பெருசா லென்த்தியா பண்றது வந்து கன்ஜக்ஷன்ஸ் தான். ஓகே, இட் ஒர்க்ஸ் அஸ் அ பிரிட்ஜ். ஓகே, to combine both words or both sentences, both phrases. Okay, ரெண்டு word, ரெண்டு phrase, ரெண்டு sentence connect பண்றதுக்கு we use conjunctions. Okay, listen guys, enough. Okay, so now
I've shared you an image, right? So the list of conjunctions இருக்கு பாருங்க. List of conjunctions இருக்கு. Okay? And, but, are இதெல்லாமே. Okay? When we use and to add to, to add items. Okay? நம்ம and add பண்ணிட்டே போவோம் இல்லைங்களா? I like apples and bananas. Okay? Here I'm adding, one more thing. Okay? I like apples, bananas, and oranges. I like apples, bananas, oranges, and cucumber. Okay, so இந்த மாதிரி நம்ம add பண்ணிட்டே போகிறதுக்கு we use and. Okay, and also to add both positive ideas. Okay, ரெண்டு positive ideas. For example, I like apples. Okay, sorry, I like இன்னொரு example பார்த்தீங்கன்னா I like drinking juice. Okay, and I like eating chocolates. Okay, so இப்ப ரெண்டுமே பாசிட்டிவ்ல தான் இருக்குது. I like தான் இருக்குது. ஓகே, அது தனித்தனியா இல்லாம அதை கம்பைன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வருது. I like drinking juice and eating chocolate. ஓகே, எனக்கு வந்து ஜூஸ் குடிக்கிறதும் பிடிக்கும், சாக்லேட் சாப்பிடுறது பிடிக்கும். ஓகே, அத ரெண்டு சென்டென்ஸா பிரிச்சோம்னா தான் ஐ லைக் ட்ரிங்கிங் ஜூஸ் அது ஒரு சென்டென்ஸ், ஐ லைக் ஈட்டிங் சாக்லேட். ஓகே, ரெண்டுமே லைக் பாசிட்டிவ் தான். ஸோ அதை எப்படி கம்பைன் பண்றோம்? ஐ லைக் ட்ரிங்கிங் ஜூஸ் யூசிங் அண்ட் ஈட்டிங் சாக்லேட். ஓகே, ஸோ ரெண்டு பாசிட்டிவ் சென்டென்ஸை கம்பைன் பண்றதுக்கு வி யூஸ் அண்ட். இஸ் இட் கிளியர்? Send me a message in WhatsApp group. If you don't understand, I will repeat again. And வந்து எதுக்கு மெயினா யூஸ் பண்றோம்? ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டே போகிறதுக்கு. ஓகே, ஏதாவது ஐட்டம்ஸ்ல ஆட் பண்ணிட்டு போறதுக்கு. ஐ லைக் ஆப்பிள்ஸ், பனானாஸ் அண்ட் ஆரஞ்சஸ். We have a refrigerator, TV, and sofa. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போகிறதுக்கு, ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிட்டே போறதுக்கு, அந்த ரெண்டு பாசிட்டிவ் சென்டென்சஸ் கம்பைன் பண்றதுக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பட் வந்து எப்ப யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆட் பண்றதுக்கு we use but. ஓகே, for example, I like to drink apple juice, but my mother likes to drink orange juice. ஓகே, எனக்கு ஆப்பிள் ஜூஸ் குடிக்க பிடிக்கும், ஆனா எங்க அம்மாவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க பிடிக்கும். ஓகே, எனக்கு ஆப்பிள் ஜூஸ், எங்க அம்மாவுக்கு ஆரஞ்சு ஜூஸ். சோ எனக்கு இது பிடிக்குது, அவங்களுக்கு அது பிடிக்குது, ஆனா அவங்களுக்கு அதுதான் குடிப்பாங்க அப்படி நம்ம சொல்றோம். பட்னா ஆனா. ஓகே, so now you guys send me two sentences using and but. and வச்சு ஒரு சென்டென்ஸ் அனுப்புங்க, பட் வச்சு ஒரு சென்டென்ஸ் அனுப்புங்க. இதுலயே எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஐ லைக் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ். ஷி வாண்ட்ஸ். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் கிடையாது, தேர்ட். he ran fast but he didn't win. இதுல வந்து பாருங்க கைஸ், தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. he ran fast, அவ ஃபாஸ்டா ஓடுனா. ஓகே, அது வந்து பாசிட்டிவா இருக்குது. பட் ஆனா he didn't win, அவ வின் பண்ணல. ஓகே, நான் ஒண்ணு பண்ணனேன், ஆனா என்னால வின் பண்ண முடியல. ஓகே, சோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். now you create your own sentence, make it fast. இந்த அண்டுக்கு வந்து நம்ம வந்து லைக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, we can use all the verbs. she asked me to write and she asked me to listen and write. ஓகே, அவ வந்து என்னைய லிசனும் பண்ண சொன்னா, எழுதவும் சொன்னா. ஓகே, she asked me to listen and write. இந்த மாதிரி. I play tennis and football. நான் டென்னிஸும் விளையாடுவேன், ஃபுட்பாலும் விளையாடுவேன்.
I joined the spoken English course to improve my communication, but my friend didn't join the course. I joined the course, but my friend didn't join the course. இது வந்து கான்ட்ராஸ்ட். ரெண்டு, ஒன்னு பாசிட்டிவ், ஒன்னு நெகட்டிவ். ஓகே. She is both smart and funny. Very good. I love to read books, but I also love to write. கலைராஜ் இங்க வந்து அண்ட் யூஸ் பண்ணலாம். ஐ லவ் டு ரீட் புக்ஸ் அண்ட் ஆல்சோ லவ் டு ரைட். ஓகே. இது வந்து பட் யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கும் தானே, ரெண்டுமே பாசிட்டிவ். ஓகே. ஐ லைக் ஐ லவ். ஓகே. பட் ஐ டோன்ட் லவ் டு ரைட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே. பட் யூஸ் பண்ணீங்கன்னா ஐ டோன்ட் லவ் டு ரைட். ஆனா இங்க ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கும் தான் சொல்லிருக்கீங்க. ஐ லவ் டு அப்படிங்கும் போது அண்ட் தான் யூஸ் பண்ணும். ஓகே. The weather is cold and rainy. Very good. Think out of the box, guys. Always don't use like அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் வச்சு வேற என்னெல்லாம் சொல்லலாம். Today I cook vegetables, but my kids don't like it. Okay, very good. I went to restaurant to eat biryani, but my mom cooked biryani at home. Okay. I have a cat and a dog. Okay. Okay, moving on to the next one. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் அப்படிங்கறது எப்படி சொல்லுவீங்க? நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா, சாக்லேட் பிடிக்குமான்னு கேட்டா, ஓகே, இல்ல ஐஸ்கிரீம் பிடிக்குமா, ஜூஸ் பிடிக்குமா நான் கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். அது எப்படி சொல்லலாம்? I like both ice cream and chocolate. I like both ice cream and juice. Okay, I like both. So உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு விஷயத்த I like both வச்சு சொல்லுங்க. I would like the both சொல்லக்கூடாது. I like both. I like both playing tennis and football. I like both eating non-veg and vegetarian. I want both. I want both. எனக்கு ரெண்டுமே வேணும். என்ன வேணும் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கலாம். I can do both. I can do both. என்னால ரெண்டுமே பண்ண முடியும். என்ன பண்ண முடியுங்கிறது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். I can do both. Singing and dancing. Both அப்படின்னா ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். நாம தியேட்டருக்கு போகலாம், இல்லைன்னா பார்க்குக்கு போகலாம். ஏதாவது ஒண்ணு. இது எப்படி சொல்லலாம்? மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். நாம தியேட்டருக்கு போகலாம், இல்லைன்னா பார்க்குக்கு போகலாம். ஏதாவது ஒண்ணு. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், இல்லைன்னா ஜூஸ் குடிக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு.
எப்படி சொல்லுவீங்க? We can go for movie or park. Okay. Shall we eat அப்படி சொல்லக்கூடாது. We shall eat ice cream or juice. Shall we அப்படின்னா கொஸ்டின் கேட்கறது. அது கரெக்ட் தான். Shall we eat ice cream or juice அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஓகே. இது வந்து சென்டென்ஸ்ல வரணும். ஓகே. We shall eat அப்படிங்கிறது சென்டென்ஸ் அப்படி. ஓகே. சோ இத வந்து எய்தர் ஆர் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஆர் மாதிரி தான். ஆனா எய்தர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூனோ ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகே. நீங்க போட்ட எல்லா சென்டென்ஸும் கரெக்ட் தான். அதுல எய்தர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. வி கேன் கோ ஃபார் எய்தர் மூவி ஆர் பார்க் அப்படின்னா மூவிக்கு இல்லைன்னா பார்க்குக்கு போகலாம். ஷால் வி கோ டு எய்தர் தியேட்டர் ஆர் பார்க் மீன்ஸ் ஏதாவது ஒண்ணு. ஓகே. தியேட்டருக்கு போகலாம் ஆர் பார்க்கு போகலாம். ஷால் வி ஈட் எய்தர் ஐஸ்கிரீம் ஆர் ட்ரிங்க் ஜூஸ். We shall eat either ice cream or juice. Either or அப்படின்னா இது இல்லைன்னா அது. ஓகே. Either orange or apple. Either juice or ice cream. We can go for either park or movie. Okay. Either pizza or pasta. Either ஏதாவது ஒண்ணு. ஓகே. எனக்கு ஏதாவது ஒண்ணு. Pizza or pasta. ஓகே. நம்ம ஏதாவது ஒண்ணுக்கு போகலாம். மூவிக்கு இல்லைன்னா பார்க்குக்கு போகலாம். I'll choose either this one or that one. இது இல்லைன்னா நான் அது ஏதாவது ஒன்று சூஸ் பண்றேன். ஓகே. Either this one or that one. இது இல்ல அது. We can go for either. Okay. நெய்தர்னா ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. I neither like ice cream nor chocolate அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீமும் பிடிக்காது சாக்லேட்டும் பிடிக்காது. இதுவே எனக்கு ரெண்டு பிடிக்கும்னா ஐ லைக் போத் ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட். ஓகே. ஏதாவது ஒன்று பிடிக்கும்னா ஐ லைக் எய்தர் சாக்லேட் ஆர் ஐஸ்கிரீம். I'll have. ஓகே. ஏதாவது ஒன்று. I'll have எய்தர் சாக்லேட் ஆர் ஐஸ்கிரீம். ரெண்டுமே பிடிக்காதுன்னா ஐ நெய்தர் லைக். எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. ஐ நெய்தர் லைக் ஐஸ்கிரீம் நாட் சாக்லேட். ஐ நெய்தர் கோ ஃபார் பிளேயிங் நார் வாட்சிங் டிவி. நான் விளையாடவும் போக மாட்டேன் டிவியும் பார்க்க மாட்டேன். ஐ நெய்தர் குக் நார் ஈட். நான் சமைக்கவும் மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன். ஐ நெய்தர்.
Okay, next. I see only few are sending the messages. We'll go step by step, okay? Let us not rush. I will make you to understand all the concept. Then we will move on to the next one, okay? So far, we have seen the usage of and, but, both, both, and neither nor இதெல்லாம் பார்த்திருக்கோம், right? Neither nor, either or இதெல்லாம் பார்த்திருக்கோம். I will give you a simple activity on that. You guys please complete it, okay? Just நான் இப்போ உங்களுக்கு ஒரு fill in the blanks activity அனுப்பியிருக்கேன். There are just 10 questions. You can use the given options. Neither nor, both and, either or, but, and இதுல தான் வரும் answer, okay? ஒன்னு ஒண்ணா அனுப்ப வேண்டாம் ப்ளீஸ். 10 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு அனுப்புங்க. இந்த நெய்தர் நார் போத் அண்ட் எல்லாம் ஒண்ணுதான், ஓகே? எய்தர் ஆர் அது எல்லாமே ஒண்ணுதான், தனித்தனி கிடையாது. நெய்தர் அப்படிங்கிறது தனி, நார் தனி அப்படி கிடையாது. நெய்தர் நார் அப்படிங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன். போத், அப்புறம் அங்க ஒரு வேர்டு வரும் அண்ட், எய்தர் ஒரு வேர்டு ஆர் அந்த மாதிரி வரும்.
Make it fast, guys. It's getting time. So, Kalai, either யூஸ் பண்ணீங்கன்னா ஆர் தான் யூஸ் பண்ணணும். எய்தர் ஆர். ஓகே. எய்தர் கூட நார் யூஸ் பண்ணக்கூடாது. நெய்தர் நார் சொல்லலாம். ஓகே. தேர்ட் ஒன். எய்தர் வந்தா ஆர் தான் வரணும். நெய்தர் வந்தாதான் நார் வரணும். ஓகே. எய்த்துக்கும் நீங்க அதே மிஸ்டேக் தான் பண்ணிருக்கீங்க. எய்தர் மை பிரதர் ஆர் எய்தர் வந்துச்சுன்னா ஆர் வரும். ஓகே. நீங்க எய்தர் யூஸ் பண்ணும் போதெல்லாம் நார் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, so let me tell you the right answer. நீங்களே செக் பண்ணுங்க. நான் ரைட் ஆன்சர் சொல்றேன். Guys, please send it fast. கம்ப்ளீட் பண்ணிருக்க வரைக்கும் சென்ட் பண்ணுங்க. உங்களோட டெக்ஸ்ட் எல்லாம் நீங்களே பாருங்க. உங்க டெஸ்ட் வந்து நீங்க பாருங்க. ஓகே, நீங்க என்ன டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் பாருங்க. I will tell you the answer. First one, she is good at singing and dancing. அவ சிங்கிங்கும் நல்லா பண்ணுவா, டான்ஸிங்கும் நல்லா பண்ணுவா. இங்க we are adding, okay, one item, singing and dancing. Okay. Second one, dash John dash Sarah were present at the meeting. Both John and Sarah were present at the meeting. Okay, both. ரெண்டு பேருமே both John and Sarah were present at the meeting னு சொல்லலாம். Neither John nor Sarah were present at the meeting. அவ ஜானும் அட்டென்ட் பண்ணல, சாராவும் அட்டென்ட் பண்ணல. நெய்தர் நாரும் யூஸ் பண்ணலாம், போத் அண்டும் யூஸ் பண்ண முடியுங்க. ஓகே. தேர்ட் ஒன், யூ கேன் ஹாவ் எய்தர் டீ ஆர் காஃபி. ஓகே, நீங்க டீ குடிக்கலாம் அல்லது யூ கேன் ஹாவ் எய்தர் டீ ஆர் காஃபி. ஓகே, டீ குடிக்கலாம் இல்லைன்னா காஃபி குடிக்கலாம். ஆனா ரெண்டுமே குடிக்கூடாது. பட் நாட் போத். ஓகே, போத்னா ரெண்டுமே, நாட் போத் அப்படின்னா ரெண்டுமே குடிக்கக்கூடாது ஒட்டுக்கா. Okay, fourth one, I tried to call you, but your phone was switched off. Okay, fourth one, better. Fifth one, he is smart and hardworking. ரெண்டு பாசிட்டிவ்.
ஓகே, ஸ்மார்ட், ஹார்ட் ஒர்க்கிங் ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ we use and. Sixth one, we went to the store but it was already closed. இங்க கான்ட்ராடிக்டரியா வருது. என்ன சொல்றது? ஆப்போசிட். ஓகே, மீனிங் ஒன்னு வந்து பாசிட்டிவா இருக்கு, ஒன்னு நெகட்டிவா இருக்கு. we went to the store, நாங்க ஸ்டோருக்கு போனோம், பட் ஆனா அது it was already closed. ஓகே. Seventh one, dash the teacher dash the students knew the answer. Both the teacher and the students ரெண்டு பேருக்கும் தெரியும், டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் ரெண்டு பேருக்கும் ஆன்சர் தெரியும். அப்படின்னா போத் யூஸ் பண்ணலாம். ரெண்டு பேருக்குமே ஆன்சர் தெரியாதுன்னா neither the teacher nor the students knew the answer. டீச்சருக்கும் தெரியாது, ஸ்டூடெண்ட்க்கும் தெரியாது, neither nor. ஓகே. Eighth one, dash my brother dash my sister like chocolate. Both my brother and my sister ரெண்டு பேத்துக்குமே, என் பிரதருக்கும் சிஸ்டர் ரெண்டு பேர், போத்னா ரெண்டு பேர். ஓகே, ரெண்டு பேருக்குமே சாக்லேட் பிடிக்கும். போத் மை சிஸ்டர் அண்ட் மை சாரி போத் மை பிரதர் அண்ட் மை சிஸ்டர் லைக் சாக்லேட். Ninth one, I will go to the party dash I won't stay long but I won't stay long. பார்ட்டிக்கு போவேன் பட் ஆனா ஐ won't stay long. இங்க நல்லாவே உங்களுக்கு கிளியரா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கோ, அது பாசிட்டிவ்ல இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ won't, இது நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, செகண்ட் ஃப்ரேஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, சோ நம்ம இங்க பட் யூஸ் பண்றோம். 10th one, you can choose dash the blue dress the red one dash the red one. You can choose either the blue dress or the red one. நீங்க ப்ளூ ட்ரெஸ் அல்லது இந்த ரெட் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். எய்தர் தட் ஒன், எய்தர் அந்த ஒரு விஷயம் அது, இல்லைன்னா இது, ஆர் இல்லது. ஆர் மீன்ஸ் அல்லது த ரெட் ஒன். ஓகே, ஸோ this is the answer for the exercise. Okay, I hope it's clear. Is it clear or do you have any confusions? If you have any confusions using these, conjunctions, please ask me. I'll clarify it. Neither nor both. எய்தர் சொல்லுங்க. அது மட்டும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எய்தர் நார். நெய்தர் நார்னா எனக்கு இதுவும் பிடிக்காது அதுவும் பிடிக்காது. ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சென்ட் பண்றேன் பாருங்க. கைஸ், இப்ப நான் ஒரு எக்ஸசைஸ் அனுப்பியிருக்கேன். இதை வந்து நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பண்ணி அனுப்பிடுங்க. ஓகே, நான் உங்களுக்கு நெய்தர் நார் அண்ட் நெய்தர் நார்க்கான எக்ஸசைஸ் சாரி எக்ஸாம்பிள்ஸ் அனுப்புறேன். எக்ஸசைஸ் வந்து நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அனுப்புங்க, நாட் நவ். இப்ப வந்து நெய்தர் நார்க்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் அனுப்புறேன் பாருங்க. Neither the teacher nor the students were aware of the schedule change. டீச்சருக்கும் தெரியல, ஓகே, டீச்சருக்கும் தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியல. நெய்தர் த டீச்சர் நார் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே தெரியலன்னு அர்த்தம். ஓகே, ஷி லைக்ஸ் நெய்தர் டீ நார் காஃபி. அவளுக்கு டீயும் பிடிக்கல காஃபியும் பிடிக்கல. நெய்தர் மை ஃபோன் நார் மை லேப்டாப் இஸ் ஒர்க்கிங் டுடே. என் ஃபோனும் ஒர்க் பண்ணல, லேப்டாப்பும் ஒர்க் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ரெண்டு நெகட்டிவ் விஷயம் சொல்லுவோம் இல்லையா, இதுவும் பண்ண முடியல அதுவும் பண்ண முடியல, இதுவும் ஆகல அதுவும் ஆகல, அவங்களுக்கும் தெரியல இவங்களுக்கும் தெரியல அப்படின்னு நெகட்டிவ், ரெண்டு நெகட்டிவ் ஆட் பண்றதுக்கு நெய்தர் நார். ஓகே, ரெண்டு பாசிட்டிவ் ஆட் பண்றதுக்கு அண்ட் யூஸ் பண்றோம், நெகட்டிவ் ஆட் பண்றதுக்கு நெய்தர் நார். The movie was neither entertaining nor educational. அந்த மூவி வந்து நம்ம ஹேவிங் கோல்டு,
இந்த நெய் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ couldn't ஸ்பீக் மச். நெய்தர் மை ஃபோன் நார் மை லேப்டாப் இஸ் ஒர்க்கிங் டுடேனா இன்னைக்கு என்னோட ஃபோனும் ஒர்க் பண்ணல, என்னோட லேப்டாப்பும் ஒர்க் பண்ணல அர்த்தம். ஓகே. அண்ட் மூவி வந்து என்டர்டைனிங்காவும் இல்ல, எஜுகேஷனலாவும் இல்ல, எதுவும் கத்து கொடுக்குற மாதிரியும் இல்ல. ஓகே. இஸ் நெய்தர் டால் நார் ஷார்ட், ஜஸ்ட் ஆவரேஜ் ஹைட். அவ டாலாவும் இல்ல, ஷார்ட்டாவும் இல்ல. ஓகே. ஸோ அப்படியும் இல்ல இப்படியும் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நெய்தர் டார் யூஸ் பண்றோம். புரிஞ்சுதா காயத்ரி? வாஸ்ட். இப்போ எய்தர் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் அனுப்புறேன். Guys, is it clear or not? I'm not getting any response from your end. I'm just keep on teaching, but I'm not. Okay, thank you so much. இதுக்கு என்ன மீனிங்? சொல்லுங்க ப்ளீஸ், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. either ரமேஷ் நார் சுரேஷ் attended the meeting இருக்கு, அதுக்கு என்ன மீனிங் மேம்? Neither Ramesh nor Suresh attended the meeting. னா ரமேஷும் அட்டன் பண்ணல, சுரேஷும் அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே. Neither Ramesh ஓகே nor மேம். Suresh attended the meeting. அவனும் அட்டன் பண்ணல, இவனும் அட்டன் பண்ணல. So next, either or. You can either have tea or coffee. நீங்க டீ இல்லைன்னா காஃபி குடிக்கலாம், இது இல்லைன்னா அது குடிக்கலாம். We can go either to the zoo or the museum today. இன்னைக்கு ஜூக்கு போகலாம், இல்லைன்னா மியூசியம்க்கு போகலாம், இது இல்லைன்னா அது பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். either my brother or my sister will pick you up. என்னோட பிரதர் இல்ல சிஸ்டர் யாராவது ஒருத்தர் வந்து பிக் பண்ணுவாங்க. ஓகே. தி ஆன்சர் இஸ் either right or wrong. there is no in between. சோ அது ரைட்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். யூ மஸ்ட் எய்தர் apologize or explain your behavior. நீங்க வந்து apologize பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நீங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது இல்லைன்னா அது அப்படின்னு அர்த்தம். ஓகே. இந்த 10 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நீங்க அதே பேட்டர்ன்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. நான் கொடுத்துக்க எக்ஸசைஸ்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. தென் you will get an idea. Okay. So today we have seen only few conjunctions. ரொம்ப கம்மி தான். ஓகே. இன்னும் நிறைய conjunctions இருக்கு. We will see in the upcoming classes. Okay. But get more practice on it. Only then you will get the flow of the language. Okay. Okay, guys. So that's it about today's class. Anything else? ஏதாவது டவுட் இருக்குங்களா? Please ask me if you have any. அண்டு பட் எல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அந்த நெய்தர் நார் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே. உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, நெய்தர் நார் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாருங்க. ஒரு 20-30 எக்ஸாம்பிள்ஸ் நீங்க படிச்சு பாத்தீங்கனாலே அதோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு புரிய வந்துடும். ஓகே. Okay, guys. So that's all for today's class. Thank you so much for joining. We will meet in the next class. Okay. Thank you. Bye bye.